கோவை அண்ணா பல்கலைக்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 20ஆம் தேதி துவங்கியது. இதன் ஒரு பகுதியாக அண்ணா பல்கலை மண்டல மைய மைதானத்தில் கடந்த 22ஆம் தேதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் துவங்கின. இதில் 15 அணிகள் பதிவு செய்திருந்தன. பல்வேறு போட்டிகளை அடுத்து முதல் அரையிறுதியில் SNS தொழில்நுட்ப கல்லூரி அணியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி அணியும் மோதியது. இதில் ராமகிருஷ்ணா கல்லூரி அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 66 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய SNS கல்லூரி அணி 15.4 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 70 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இரண்டாவது அரையிறுதியில் SNS இன்ஜினியரிங் கல்லூரி அணியும் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி அணிகளும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி அணி 16 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 110 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய SNS இன்ஜினியரிங் கல்லூரி அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 93 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இறுதிப் போட்டியில் SNS தொழில்நுட்ப கல்லூரி அணியும் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி அணியும் மோதியது. முதலில் பேட்டிங் செய்த SNS கல்லூரி 19.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 90 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய குமரகுரு கல்லூரி அணி 15.5 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 92 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. மூன்றாவது இடத்துக்கான போட்டியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி அணியும் SNS இன்ஜினியரிங் கல்லூரி அணியும் மோதியது. முதலில் பேட்டிங் செய்த ராமகிருஷ்ணா கல்லூரி அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 101 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய SNS கல்லூரி அணி 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 75 ரன்கள் எடுத்து தோல்வியை சந்தித்தது. வெற்றி பெற்ற அணியினருக்கு பாரதியார் பல்கலை உடற்கல்வித்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் பரிசுகள் வழங்கினார். அண்ணா பல்கலை கோவை மண்டல மைய டீன் சரவணகுமார், உடற்கல்வி இயக்குநர்கள் சிவசங்கர், சரவணமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வெற்றி பெற்ற அணிகள் மண்டலங்களுக்கு இடையேயான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர்.